ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இணையவர்களே வணக்கம். ராகு கேது தோஷம், இது சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் லக்னத்துக்கு 1, 2, 7, 8 ராகு கேது இருப்பது ராகு கேது தோஷம். திருமண பொருத்தத்தில் தோஷமுள்ள ஜாதகத்தோடு தோஷமுள்ள ஜாதகத்தை இணைத்தால் தோஷ சாமியம் ஏற்பட்டு அவருடைய திருமண வாழ்க்கை நல்ல விதமாக போகும். அதனால் தோஷமுள்ள ஜாதகத்தோடு தோஷமுள்ள ஜாதகத்தை தான் இணைக்கிறோம். ராகு கேதுங்கிறது முன்னோர்கள். ராகு தந்தையுடைய தாய் தந்தையை குறிப்பது, கேது தாயுடைய தாய் தந்தையை குறிப்பது. முன்னோர்கள் அது கர்ம வினையை சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ ராகுகேது தோஷங்கிறது ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதே மாதிரி பெண் ஜாதகத்துலையும் இருக்கணும். ராகுகேது தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தோடு பொருத்தம் பார்க்கும் இன்னொரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அதுலேயும் ராகுகேது தோஷம் இருப்பது சிறப்பு. ராகுகேது பொதுவாக ஒரு பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் இருக்குது, லக்னத்திலேயோ இல்லை 2ஆம் பாவத்திலேயோ இல்லை 7ஆம் பாவத்திலேயோ 8ஆம் பாவத்திலேயோ இருக்குன்னா அது என்ன பலத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ராகுகேது வெறும் தீமை மட்டுமே செய்யுமா? அப்படி கிடையாது. எந்த கிரகமும் வெறும் நன்மை செய்யக்கூடிய கிரகமும் கிடையாது, தீமையை செய்யக்கூடிய கிரகமும் கிடையாது. இரண்டும் கலந்து தான் செய்யும். பொதுவாக ராகுகேதுகளுக்கு இடம் கொடுத்த அந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமாக இருக்கும்போது நல்ல விதமாக அந்த ராகுகேதுக்கள் பலன்களை கொடுப்பாங்க. இல்லை ராகுகேதுக்கு இடம் கொடுத்தவங்க ஆட்சி உச்சம் இல்லைனாலும் வக்கரகமாக தான் இருக்கணும். இப்போ ராகுகேது எப்பயுமே வக்கரகமாக பின்னோக்கி சுற்றக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு வக்கரகம் பெற்ற கிரகத்தோடு இருந்தாலும் அந்த ராகுகேதுக்கள் பெரிய அளவில் பாதிக்காது. ராகுகேதுகள் தனிச்சு இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. அது பிரிவினை கிரகங்களோட பாவ கிரகங்களோட இணையும் பொழுது பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்குது. பொதுவாக ராகுகேதுவோட 3 பாகைக்குள்ளே இணையக்கூடிய கிரகங்கள் கிரகண தோஷத்தில் மாட்டோம். இப்போ ஒரு தோஷமுள்ள ராகு கேது தோஷமுள்ள ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகம் இன்னொரு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த தோஷம் இல்லைன்னா அதை இணைக்கலாம். அதை இணைக்கிறதுக்கு வழி என்னன்னா, இந்த திருமண காலம் நடக்கும்பொழுது அங்கே ராகு திசா புத்தி இருக்கக்கூடாது. இன்னும் சிறப்பாக ஒரு ஜாதகத்தில் ராகு தோஷம் இருந்து இன்னொரு ஜாதகத்தில் இல்லாத ஜாதகத்தை இணைக்கும் பொழுது ஒரு 10-15 வருடங்கள் அந்த ராகு திசை இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒரு திசை நடந்தால் தான் அதுக்கு உண்டான பிரச்சனை. ராகு திசையை முடிஞ்சிருந்தாலும், கல்யாணத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருந்தாலும், இல்லை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழித்து வர மாதிரி இருந்தாலும் இந்த ராகுகேதை நம்ம அந்தளவுக்கு பார்க்க வேண்டியதில்லை. ராகுகேது தோஷம் எங்கே இருந்தாலும் தோஷத்தை தரக்கூடியது தான். அது 1, 2, 7, 8 மட்டுமல்ல. 4 இருக்கும்போது சுகஸ்தானம் பாதிக்கும் தாய் வகை உறவுகள், 5 இருக்கும்போது புத்திர தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, 9 இருக்கும்போது தந்தை வகை உறவுகள் அதன் வகை பாதிப்புகளை தரும், 12 இருக்கும்போது பஞ்சனை தோஷத்தை தரும். ஆக எங்கிருந்தாலும் ராகு பிரச்சனையுடையதுதான். ஆனால் அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் பலமாகும் போது, ராகுக்கு கேதுகளுக்கு இடம் கொடுத்தவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கும் போது அந்த ராகுகேதுக்கள் பெரிய அளவில் பாதிப்பது இல்லை. ராகுகேதுகளுக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் நீசம் பெற்றால் அங்கு ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். ராகுகேதுக்கு இடம் கொடுத்தவர் நீசம் பெற்றால் அங்கே அந்த திசை புத்தி நடக்கும்போது நிச்சயமாக பிரச்சனை சந்திக்க வேண்டியதான் இருக்கும். இதற்கு கர்மாவை அனுபவித்து ஆக வேண்டிய ஒரு அமைப்பு தான். திருப்பாம்பரம் சென்று ராகுகேது வழிபாடு செய்யலாம். திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பலம் சென்று ராகுகேது வழிபாடு செய்யலாம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆண்டி மடத்திலிருந்து ரமேஷ்.